நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி என் தெய்வமே. தேடி வந்த தெய்வத்திற்கு நேராய் நாங்கதான் அந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக தெய்வங்களை தேடி ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் எங்களை தேடி வந்த ஒருவர் நீர் மட்டுமே. அன்புக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்க தாழ்த்து கொண்டோம். நீங்க பேசுங்க. மீட்பருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபக்கிறோம். ஜீவனோட நல்லபிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளிக்கிழமையில, ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் ஆழமான சத்தியமும் அன்பின் ஆராதனை நடக்கிறது, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில பேசினா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்களா. மகிமையின் வஸ்திரங்கள் குறித்து கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம எப்படியாப்பட்ட வஸ்திரம் உடுத்துறோம்? ஒரு கதை சொல்லுவாங்க, அழகான ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. நான் கதையோடு கூட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கதை கேட்கணும்னா இப்போ ரொம்ப ஆசை. கதையே சொல்லுங்க முன்னாடி மாதிரி. அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பிரசங்கி உள்ளும் புறம்புமான பரிசுத்தத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார். பேசி முடித்து விட்டு அவர் கீழே இறங்கி வராரு. அப்போ அந்த சபையில இருக்கிற ஒரு விசுவாசி, ரொம்ப என்ன சொல்றது, அது அந்த விசுவாசியை குறித்து சொல்ல வேணாம், எதுக்கத்தாலும் முன்னாடி போய் பேசுறது. அப்படியேப்பட்ட ஒரு விசுவாசி ஊழியக்கார இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, நீங்க கடைக்கு போறீங்க, கடையில வாழைப்பழம் வாங்குறீங்க, வெளியே இருக்கிற தோலை சாப்பிடுவீங்களா, உள்ள இருக்கிற பழத்தை சாப்பிடுவீங்களா அப்படின்னு அந்த விசுவாசி ஊழியக்கார இடத்துல கேள்வி கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் என்ன பதில் சொல்லிருப்பாரு? உள்ள இருக்கிற பழத்தை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை விசுவாசி நினைச்சிச்சு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணல, ஊழியக்காரரால ஒன்னும் பேச முடியல. அப்போ உடனே அந்த விசுவாசி சொல்லிச்சான், அப்ப பரிசுத்தம் உள்ள மட்டும் போதுமே, எதுக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசி கேட்டாங்களாம். உடனே ஊழியக்காரர் கேட்டாராம், மா நல்லதுதான், உள்ளகிற பழத்தை தான் சாப்பிடும், ஆனா நீ கடைக்கு போற, ஒரு பழம் நல்ல பழமா என்று பார்ப்பதற்கு உள்ள பார்த்து வாங்குவியா வெளியே பார்த்து வாங்குவியான்னு கேட்டாராம். அல்லேலூயா. நமக்கு அலங்காரம் 2 பக்கத்துல இருக்கணும், உள்ளும் இருக்கணும் புறம்பும் இருக்கணும். நான் உள்ள பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப வெளியவும் நான் எப்படி இருக்கணும், நான் வாங்குற ஒரு சாதாரண வாழைப்பழத்துக்கு அத்தனை காரியத்தை பாக்குறேன்னா, அப்ப என்னை விலை கொடுத்து மீட்டு வாங்கினவர் எத்தனையா என்ன பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில பரீட்சை தான், ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ல இருந்து நான் எழுதி அடுத்த கட்டத்துக்கு போறேனான்ட்டு ஆண்டவர் பாக்குறாரு. சிலர்லாம் வருஷம் வருஷம் ஃபைல் ஆகினே தான் போறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றோம், பல ஆண்டுகள் கடந்து வந்தோம் பிரதர், ஆனாலும் அதே கிளாஸ்ல தான் என்ன பண்றோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். கடந்த வாரத்திலே பார்த்த ஒரு காரியத்துக்கு நேரம் உங்களை அழைத்து செல்ல, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்துல நிறைய காரியத்தை பேச வேண்டியதா இருக்கிறபடினால போன வாரத்துல போன 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு முக்கியமான ஆடையை குறித்து உங்களிடத்துல முதல் பேசினேன். கடந்த வாரத்துல பார்த்த அந்த வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா சொல்லியிருப்பேன். இதுதான் ஆசாரியனுடைய வஸ்திரம். போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் ஆசாரியனுடைய வஸ்திரம். அவர் போட்டுக்கிற அந்த வஸ்திரத்தை ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்னென்ன காரியத்தை செய்யப்பட்டிருப்பாங்க, எப்படி போட்டிருப்பாங்க. ஆண்டவர் ஒரு ஆர்டர் படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு வஸ்திரம் உண்டு. அப்படி என்பதை போல ஆலயத்துக்கும்
ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒழுங்கை விரும்ப பார்க்கிறார். அல்லேலூயா. நான் எதை வேணா போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு வரக்கூடாது. எங்கேயும் தேவன் ஒழுங்கை விசாரிக்க விரும்புகிறார். நான் எப்படி வேணாலும் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், ஆனா தேவனுக்குள்ள வளர்ந்து வர 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 உன் வஸ்திரத்தின் காரியங்கள் தேவனுக்கு பிரியமா மாறிடணும். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வஸ்திரம் நான் போறேன்னா, ஏன்னா நம்ம சாதாரண ஒரு பழத்துக்கு எதை பார்ப்போம்? உள்ளும் புறமும் பார்க்கறது மாதிரி ஆண்டவர் உன்னையும் உள்ளேயும் வெளியும் பார்ப்பாரு. பல ஆண்டுகள் ஆச்சு பிரதர், நான் இப்படியேதான் இதே வஸ்திரத்தோடு கூட இருக்குன்னா அது நல்லது அல்ல. அல்லேலூயா. அதனால நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வஸ்திரம் என்ன தெரியலையா? மகிமை வஸ்திரம் தான். ஆனா ஒரு வஸ்திரத்தை கொஞ்சம் அழுத்தி பேசின. கரெக்ட், வெரி குட். கைகளை தட்டுவோம், அந்த தம்பிக்கு கைகளை தட்டுவோம். உள்ள போடுற ஆடையை குறிச்சு, இன்னர் சைட் போடுற ஒரு ஆடையை குறிச்சு பேசினேன். இந்த வாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். 28வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 28வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரம் உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவர் பிரமாணமா சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி வேணாலும் போட்டு வருது தேவனுடைய சித்தம் இல்ல. பலிபீடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்க நீங்க கீபோர்டு வாசிச்சாலும் பேண்ட் வாசிச்சாலும் அல்லது நீங்க ஆராதனைக்கு துணையாய் வந்து நின்னாலும் நீங்களும் எங்கதான் நிக்கிறீங்க? அப்போ உங்க ஆர்டர் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆர்டர் படி இருக்கணும். அதுக்கு உங்களை இங்க இப்போ நான் அங்கேயே போட்டோம்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஐயோ அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி பிரதர், அதெல்லாம் நம்மளால போடவும் முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆனால் இருக்கிற வஸ்திரத்துல நல்லது, மற்றவர்களை அதாவது வித்தியாசமா விதத்துல நடத்தக்கூடிய வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம்? போடலாம். நம்ம கிட்ட இருக்கிறது நல்லா அயன் பண்ணி நீட்டா என்ன பண்ணலாம்? போடலாம், இல்லைங்களா? அப்படியேப்பட்ட வஸ்திரத்தை தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அரை பேண்ட் போடுவேன், அப்புறம் என்ன போடுவீங்க? இடுப்புல நிக்காம பேண்ட் நிக்க போடுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்ற வஸ்திரத்தை தேவன் அறிவிருக்கிறார். தேவன் விரும்புகிற காரியம் எது என்பதை பார்த்து நாம் உடுத்திக் கொள்வோமானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஒருவேளை பலிபீடத்துல நிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் முன்னாடி சொல்லி இருந்த உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு யாத்திராகமம் 28வது அதிகாரத்துல 42வது வசனம் சொல்கிறது. அங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க என்னவா? அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடைகளையும் அது இன்னர் சைடு போடுறதுக்கு. அப்ப பலிபீடத்துல வரும்போது நான் எப்படி வந்து ஏற்றக்கூடாது? அல்லேலூயா. அங்க வந்து ஒரு தான ஆண்டவரே நீங்க எனக்கு உம்முடைய இடத்தை கொடுத்துறீங்க. இந்த பிரதான ஆசாரியம் இருக்கிறான் இல்லைங்களா? அந்த பிரதான ஆசாரியனுக்கு வந்துருவோம். சொல்ற வரைக்கும் கொஞ்சம் மாத்தாதீங்க. அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியம் வருஷத்துக்கு ஒரு முறை அங்க போனா கூட, வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா கூட இந்த முழு வஸ்திரத்தோடு கூட போனோம். பாவ மன்னிப்பு தனக்கும் ஜனங்களுக்கும் உண்டாகத்தக்கதாக என்ன பண்ணும்? ஆடையும் மாடியும் அடிச்சு அந்த ரத்தத்தையும் எடுத்துட்டு அவரு உள்ள போன. இப்படி போலன்னா தேவன் அடிப்பாரு. வஸ்திரம் போலாம் தேவன் என்ன பண்ணுவாரு? எப்படி வேணாலும் கலர்ஃபுல்லா வந்தாலும் கலர்ஃபுல்லா வாங்க, தப்பு கிடையாது. நீங்க கலர்ஃபுல்லா போடுங்க. ஏன்னா நீங்க ஆசாரிங்க என்ன போட்டாங்க? கலர்ஃபுல்லான அழகான வஸ்திரம் போட்டாங்க. கலர்ஃபுல்லா போடுங்க, ஆனா கவனத்தோடு கூட போடுங்க. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அல்லேலூயா. உள் சட்டையை போட சொல்றாங்கன்னா உள்ள நீ பலிபீடம் நீ ஏறி வரும்பொழுது இந்த பலிபீடத்துக்கும் உங்களுக்கு நடுவில் நீங்க ஏறும் பொழுது உங்கள் நிர்வாணம் காணப்படக்கூடாது என்று ஆண்களுக்கு தேவன் கண்டித்து உணர்த்துறாருன்னா பெண்களுக்கு எத்தனை அதிகமா தேவன் பேசுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கவனத்தோடு கூட கர்த்தருக்குள்ள வளர 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 நம்ம ஆடையில அவ்வளோ கவனம் இருக்கணும். பாக்குறவங்க நம்மள வித்தியாசமா பேசிடக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிடக்கூடாது. உங்களை சொல்ல மாட்டாங்க, யாரதான் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா நம்மளாம் பாடுபடுவோம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. அல்லேலூயா. நீ ஆடையை போடும் போது ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவரே இதை போட்டா மத்தவங்க வித்தியாசமா பேசுவாங்க ஆண்டவரே, அதுவும் இதனால என்ன குறிச்சு பேசுவாங்க ஆண்டவரே.
இல்ல உங்களை குறிச்சு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனத்தோடு கூட போடணும். கடந்த வாரத்துல பார்த்த நம்ம உள்ளாடியால இந்த வாரத்தில் இடைக்கச்சை. இடைக்கச்சைனா நடுவில் கட்டிக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இடைக்கச்சைனா இடுப்புல பெல்ட் மாதிரி ஒன்று கட்டி இருக்கிறாங்களா? அடுத்த பிக்சர் இருக்கும் பாருங்க. ஓகே, ரைட், சூப்பர், ஃபண்டாஸ்டிக். காட்டுங்க, அந்த பூ மாதிரி போட்டு இடைக்கச்சை கட்டிக்கிறாங்களா? சரிங்களா? இப்ப இடைக்கச்சை. அப்போ ஆண்டவர் இப்போ உங்க ஃபேண்ட்டுக்கு ஒரு நாடா தேவை இல்லைங்களா? ஃபேண்டோ புடவை பாவாடையோ ஏதோ போடுறோம், அதுக்கு என்ன தேவைப்படுது? இடைக்கச்சை தேவை. அது இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அது போடுறது ஒரு ஃபேண்ட் போட்டு கொக்கி போடாம வந்தானா அது கைட்டி என்ன ஆயிடும்? அது போல அப்போ தேவ சமூகத்திலே உங்களை இணைக்கிறது இடைக்கச்சை. அல்லேலூயா. உன் பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி காட்டுகிறது. நீ ஆடையிலே கவனமா இருக்கிறாய் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது இடைக்கச்சையே. அல்லேலூயா. இடைக்கச்சை குறித்து வேதம் என்ன சொல்றது எனக்கு புரியல பிரதர். நீங்க இடையில கட்டுறீங்கல்ல, அது ரொம்ப டைட்டா இருக்கணும், அது கழண்டி வீழ்ந்துடக்கூடாது, அது என் நிர்வாணத்தை மூடுவது மட்டும் இல்ல, அதுக்கு ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா. எதற்கு ஆதாரமா இருக்குது? அது நின்று கொண்டு இருப்பதுக்கு நான் இப்ப பேண்ட் போட்டிருக்கேன், அதுல கொக்கி போட்டு அது மேல என்ன பண்ண பெல்ட் போட்டு கட்டணும், அதான் இடைக்கட்சின்னுவாங்க. அது ஏன்னா என்னை என்ன பண்ணக்கூடாது, அவமானத்துல கொண்டு போய் நிறுத்தி விடக்கூடாதுன்னா அந்த இடைக்கச்சை தேவை. இது ஆசாரியனுக்கு உடையில மட்டும் சொல்ல, பரிசுத்தத்திலே தேவன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருந்தாதான் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும். அவர் இடைக்கச்சையே. அல்லேலூயா. மாம்ச சிந்தையை மாற்றி மகிமையின் தேவனோடு கூட இணைக்கிற அவருக்கு இணையானதுதான் அந்த இடைக்கச்சை. அதுதான் வேதம் அழகா சொல்லுது. என்னன்னு எடுத்து வாசிப்போமே. யாத்திராகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 39வது அதிகாரத்தில் 29வது வசனம். வாசிங்க கரெக்ட் தான். திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் ரத்தம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான என்ன பண்ணுது? ஒரு காரியத்தை பாருங்க, தேவன் அங்க அதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அதுக்கு எத்தனை காரியத்தை செய்து அந்த ஆசாரியனை தேவன் அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று தேவன் நினைப்பது மட்டும் இல்ல, பலிபீடத்தில் ஒரு மனுஷன் நிற்கும் பொழுது அவன் பூரண புருஷனாய் தேவனுக்கு பிரியமான மகனாய் மகளாய் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமா சில நான் வந்து உள்ள என்ன பண்ணிட்டேன், நான் ரெடியா வந்துட்டு என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் அந்த மெசேஜுக்காக என்ன பண்ண ஆயத்தை பண்ண ரெடி ஆயிட்டு அமர்ந்து கொண்டு வந்து சாம்பிள் இப்படி போனாப்புல, ஒரு சாம்பிள் டிஷர்ட் போட்டு வந்தாப்புல. நான் சொன்ன சாம்பிள் இதை மாத்திட்டு வந்துட்டு போயிட்டேன். அல்லேலூயா. நான் சொல்லிட்டு அடங்கி போயிட்டேன். அவன் என்ன பண்ணிருக்கலாம், அதை அவர் வேற வேலை இல்லை, நம்ம கண்டுக்காம கூட விட்டுருக்கலாம், செஞ்சிருக்கலாம் இல்லையா? நாம அதை செய்யல. நான் கீழே இறங்கி போய் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள சாமியில பின்னாடி வந்து நிக்கிறான். என்ன நிக்கிறான்னு பார்த்தா வீரோட வந்து எதையும் தேடிக்கிறான். தேடி அதை என்ன பண்றான், அதை நான் சரியா அங்க நிக்கணும். நம்ம ஒருவேளை சொல்லப்படுவது பிள்ளைகளுக்காக எனக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இது எல்லாருக்காகவும் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம இங்க கரெக்டா இருந்ததுதான் நம்ம பின்னாடி வருவாங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா இருப்பாங்க இல்லைங்களா? நம்மளே சரியில்லை. நம்ம அநேக நேரத்துல யாரை டார்கெட் பண்ணணும், ஊழியக்காரங்களை மட்டும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பர்ஃபெக்ஷனுக்கு வர மாட்டோம். அடுத்தவங்களை இந்த மாதிரி அன்பர்ஃபெக்ஷனை பார்த்து தான் நம்ம பர்ஃபெக்ஷன் கெட்டு போயிருதுன்னு நமக்கு தெரிய மாட்டோம் அநேக நேரத்துல. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அந்த இடைக்கச்சையை கட்டுவதற்கு அதுல எத்தனை விதமான காரியத்தை செய்து அவன் என்ன பண்றாரு, அங்க இணைக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்படியே வாசிங்கம்மா. இடைக்கச்சையை கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்ன பண்ணா செய்தார். ஆண்டவர் சொல்றார், இதை நீ செஞ்சுதான் ஆகணும். இந்த காரியம் உனக்கு தேவையானது. இந்த காரியம் தேவனுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறது. இந்த காரியம் ஆவியானவருக்கு இணையாய் உன் சரீரத்திலே இருக்கிறது. அவர் உன்னை என்ன பண்றாரு, பிதாவோடு கூட இணைக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்யறாரு. அல்லேலூயா. இப்ப பரலோகத்துக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு வரணும். மேல் வீட்டில எல்லாம் காத்து கிடக்குறாங்க. இயேசுவானவர் மட்டும் வந்தா அந்த காரியம் நடக்காது. அல்லேலூயா. இப்ப இடையில எனக்காக யார் வரணும், இயேசுவானவர் வந்தார், அவருடைய காரியத்தை முடிச்சு போயிட்டார். இப்ப நம்ம யாருடைய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் பிதாவுக்கும் எனக்கும் நடுவில் என்ன பண்றாரு? ஒரு இடையா இணைப்பு, என்னை இணைக்கத்தக்கதாக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நான் என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் எனக்கு மத்தியஸ்தராய் நிற்கிறார். அல்லேலூயா. அந்த மத்தியஸ்தராய் நிற்கிறபடியினாலே தேவ பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்படுகின்றேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பரலோக பிரசன்னம் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு என்னை தொடுகிறது, நிரப்புகின்ற அந்த வேளையிலே நான் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு நேராக என்னை தாழ்த்துகின்றேன். அப்ப இதை கற்றா முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லைன்னா ஆண்டவர் அது ஆவியானவருக்கு இணையா இருக்கிறது, இணைக்கக்கூடியதா இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்துக் கொண்டிருக்கிறது. என்னை நிர்வாணப்படுத்தாதபடிக்கு, என் சிந்தை சிதறாதபடிக்கு, என் வாழ்க்கை தேவனுக்கு நேராக இணைக்கத்தக்கதாக இருக்க ஆண்டவர் இடைக்கட்சியை இங்கு உண்டு பண்ணுகின்றார். அல்லேலூயா. அதையே லேவியர் ஆகமத்திலே 8வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. லேவியர் ஆகமம் 8வது அதிகாரத்தின் 7வது வசனம். அவனுக்கு உள் அங்கியை போட்டு, இடைக்கட்சி என்ன பண்றாங்க? உள்ளங்கையை போட்டாங்க. ஓகே, ரைட்டு. அல்லேலூயா. அந்த நிர்வாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எதை கட்டுறாங்க? இடைக்கட்சி அங்க கட்டி. அல்லேலூயா. அவனுக்கு உள்ளங்கையை போட்டு இடைக்கட்சியை கட்டி மேலங்கிய அதற்கு பிற்பாடுதான் என்ன பண்றாங்க? உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான மறுபடியும் என்ன பண்றாங்க? அல்லேலூயா. அப்போ உள்ளேயும் இடைக்கச்சை இருக்கிறது, வெளியேயும் இடைக்கச்சை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் உள்ளேயும் எதிர்பார்க்கிறாரு, வெளியவும் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நான் ஒரு சைடு மட்டுமே யோசிக்க கூடாது. எனக்குள்ள உள்ளும் புறம்பும் இருக்குதான்னு ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு பார்த்துருவாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தின் 8வது வசனம். என்னோட கூட திருப்பி சொல்லுங்க. யாத்திராகமம் அந்த ஏபோத்தின் மேல், அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடு ஏகமான இணைப்பு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க. வேதத்துல நோட் பண்றாங்க. என்ன பண்ணுங்க? ஏகமான இசைந்திருக்கத்தக்கதாக ஒரு இணைப்பு. அது தனியா இருக்காது. அந்த இடைக்கட்சி என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சொல்றாரு, அப்ப ஆவியானவர் உனக்குள்ளே வந்து விட்டால் நீ தனியா இருக்க மாட்ட, ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகிற ஏகமான ஒரு இணைப்புக்குள்ளாக இருப்பாய். அல்லேலூயா. நீங்க இடைக்கட்சினா ட்ரெஸ் குறிச்சு நான் இப்ப பேசினேன் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வேண்டும்ன்ற காரியத்தை அவர் தான் உன்னை இணைக்கிறார் பரலோகத்தோடு கூட என்பதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். அல்லேலூயா. ஆடு ஒரு புறம் இருக்கட்டும், அது வெளியே என்ன கவர் பண்ணுது, ஆனா உள்ள இன்சைட். அல்லேலூயா. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா எனக்கு பலவீனம் இருக்காது. நான் தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணா? அல்லேலூயா. எழுந்து நிற்பான் இல்லையா? நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் விழுந்துட்டேன் நான் நினைக்காத, எழுந்து ஓடு. ஓடத்தக்கதாக பலனுள்ள இடைக்கட்சிகள் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் நீ எதை குறிச்சும் பார்க்கவே மாட்டேன். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, ஏகமா இருக்க வேண்டும். ஏகமான இணைஞ்சிருக்கணும். நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருப்பதற்கு அடையாளம் தான் அந்த இடைக்கட்சி என்று சொல்கிறது. இயேசுவானவர் அந்த ஏசாயா எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னமா வாசிங்களா? ஏசாயா 11. நீதி அவருக்கு அரைக்கட்டும். சத்தியம் அவருக்கு எப்படிதான் இருக்குது? அப்ப ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு அந்த இடைக்கட்சிய? வார்த்தைக்கு நேரம் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஒரு பேசுற சத்தியம் உன்னை பலவீனப்படுத்தாது, உன்னை பலப்படுத்தி நடத்துமா? அல்லேலூயா. அப்ப இடைக்கட்சி எங்க கொண்டு வந்து வச்சாரு ஆண்டவர்?
வார்த்தைக்கு நேரப்பா உன்னை பலவீனத்திலிருந்து உன்னை பலப்படுத்தி நடத்துகின்ற ஒரு இடைக்கச்சையை நீ கட்டக்கூடாதபடிக்கு உன் வாழ்க்கை இருக்குமானால் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே அந்த இடைக்கச்சையை நான் உறுத்திக் கொள்ளத்தக்கதாக உன் சத்தம் எனக்கு நேராக கடந்து வர ஆண்டவரே. இதெல்லாம் முழுமைப்படும் பொழுதுதான் ஒரு ஆசாரியன் தேவ சமூகத்துல வந்து நிற்க முடியும். அல்லேலூயா. எதுவுமே இல்லாம என்ன பண்ண முடியாதுங்க, வந்து நிற்க முடியாது. அப்போ தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்வாதாரத்தை உன் வாழ்க்கையை மாத்துறாரு. உன் பேச்ச, நடக்கைய, சிந்தைய, செய்கைய எல்லா காரியத்தையும் மாத்தி உன்னை பூரண புருஷனாய், ஒருவேளை பூரணமுடைய ஸ்திரீயாய் தேவன் என்ன பண்றாரு, உருவாக்க விரும்புகின்றார். அதற்காக தான் தேவ சமூகம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி உள்ளவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இடுப்புல சத்தியம் என்ன கச்சை இருந்தாதான் என் ஓட்டம் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. அது இல்லாம நான் எதையுமே செய்ய முடியாது. சத்தியம் உள்ள இல்லாம நான் தான் நியாயம் பேசினாலும் என் நியாயத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எனக்கு சத்தியமே தெரியாது போது, ஆனா நான் நீதியா பேசுவேன்னா நீ உனக்கு மட்டும் தான் பேசிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான், இந்த இடைக்கச்செல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு தான் வசனம் சொல்றது மேலங்கி. இப்ப உள்ள என்னென்னலாம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்ட பிற்பாடுதான் நான் மேல என்ன பண்ண முடியும். இப்ப நான் மேல அலங்கரிச்சுக்கிறேன், ஆனா உள்ள எம்டி. அல்லேலூயா. உள்ள என்ன இல்ல, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, சத்தியம் இல்ல, சத்திய வார்த்தைகள் இல்ல. அல்லேலூயா. ஆனா ட்ரெஸ்ஸிங்ல நான் பார்க்கணுமே, என்ன மாதிரி சிலர்லாம் பாப்பீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போவாங்க. அல்லேலூயா. அவங்க வெளியே பார்த்தா என்ன சொல்லுவோம், வெளியே பார்த்தா என்ன சொல்லுவோம், ஹோலி ஹோலி. ஹோலினா கலர் மாவு அடிக்கிறது இல்ல, அந்த ஹோலி வேற, இந்த ஹோலி வேற. இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ள உண்மை இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உள்ளேயே இருக்கணும். முதல்ல உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கட்டும், இடைக்கச்சையான அவர் இருக்கணும், சத்திய வார்த்தை இருக்கணும். அதை என்ன பண்ண, நீ உடித்துக் கொள்ளத்தக்கதாக நீ அவருக்கு இடம் கொடுக்கணும். அதற்கு பிற்பாடு நீ மேல அங்கே தரிச்சனா அது எப்படி இருக்க தெரியுமா? வேதம் சொல்கிறது லேவி இருக்கிறதுன்னு நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். இடைக்கச்சை கட்டி என்ன பண்ணாங்க, மேல இப்பதான் உடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வேணும், முதல்ல இன்னர் போடணும், இன்னர்ல எல்லாத்தையும் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு இடைக்கச்சையை கட்டணும். இதெல்லாம் பூரணப்பட்ட பிறகு மேலங்கின்னு ஒண்ணு போட்டாங்க. இந்த மேலங்கியுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு தெரியாது. ஆசாரியத்துக்கு எதுக்கு இவ்வளவு உடையெல்லாம் கொடுத்து இந்த காரியம் எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. மேலங்கியுடைய தன்மையை கொஞ்சம் வாசிப்போம். 8-7 வாசிட்டீங்களாமா? அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதின்மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை என்ன பண்ணாங்க, கட்டினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்க. இன்னொரு வசனம் வாசிப்போம். அது 39. அது யாத்திராகமத்துல 39. 39வது அதிகாரத்துல இல்ல, ஃபர்ஸ்ட் 28 வாசிங்க. யாத்திராகமம் 28 31 வாசிங்க. 31. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவா என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இப்ப 39-22 வாசிங்கம்மா. 39-22. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் என்ன பண்ண, மறுபடியும் அதே காரியத்தை ஏபோத்தின் கீழங்கியை இள நீல நூலால் நெய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த காரியத்துல ஒழுங்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறாரு. யாத்திராகமம் 28-33 வாசிங்க பார்க்கலாம்.
சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட எது இருக்கணும்? மாதுளம் பழங்களும் அவர்களுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களை சுற்றிலும். அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதன் கீழெங்கும் இளநீல நூலாலே ரத்தம் வர நூலாலும் சிவப்பு நூலாலும் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்கள் இருக்கணுமா? எங்க கொஞ்சம் ஸ்கிரீனை பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மேல கொஞ்சம் தூக்குங்க, ஹைட் தூக்குங்க, இல்ல மேல மேல தூக்குங்க. கீழே வந்துரும். அங்க பாத்தீங்களா? அங்க பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அது எதை குறிக்குது தெரியுங்களா? இதெல்லாம் வேத பாடத்துல தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பைபிள் ஸ்டடி போனீங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி நாட்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை 39:24 வாசிங்க. பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தையும் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களை, அந்த 2 காரியம் எதற்கென்ற ஒரு காரியத்தை தேவன் சொல்ல விரும்புகிறார். ஒண்ணு, இந்த இடத்துல நிக்கிறவங்க ஆவிக்குரிய வரங்களோடும் கனிகளோடும். வரங்கள் பொன்னை குறிக்கிறது, கனிகள் இங்கே கொடுக்கப்பட இருக்கிறாங்களா? மாதுளம். ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல வரும்போது சும்மா நின்றக்கூடாது. அவன் தகுதி இல்லாதவனை ஏற்றிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாம இங்க ராஜரீகம் பண்றக்கூடாது. சுயமாய் பேசுகின்றவன் இங்க நின்று விடக்கூடாது. எப்படியா பட்டவன் இங்க நிற்க வேண்டும் என்று தேவன் நீதியாய் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகின்ற காரியத்தை அங்கே ஆடையிலே வணைந்து வைத்து அழகாய் காண்பித்துக் கொடுக்க விரும்புகின்றார். ஏன்னா எவனுக்கு ஆவிக்குரிய கனிகளும் வரங்களும் இருக்கிறதோ அவன் தாழ்மையா இருப்பான். பலிபீடத்துல எப்படி இருப்பான்? அவன் சுயமா பேச மாட்டான். நான் இப்படி அப்படின்னு அதெல்லாம் சொல்லவே மாட்டான். அவனுக்குள்ள தேவன் தான் முழு நேரமா ஆண்டவரே, நீ எப்படிப்பட்டவர ஆண்டவரே, உன்னுடைய வல்லமை பெரியது ஆண்டவரே, நீ இதுவும் பராக்கிரமம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று அவன் தேவனையே இங்க பேசுவான தவிர தன்னை குறிச்சு ஒரு காரியத்தையும் பேச மாட்டான். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் அங்க எதை காட்டினாரு? மணிகளும் மாதுளம் பழங்களும். இன்னொரு விஷயத்துக்கும் மணி தேவைப்பட்டது. பிரதான ஆசாரியர் அவர் போ சொல்லி அவர் நடக்கும் போது என்ன சவுண்ட் கேட்கணும்? இப்ப இங்க சிலர்லாம் நிறைய மணிகளாம் கட்டின வரீங்க, அது வேற. நீதியின் பிரமாணத்தில் கட்டுகின்ற மணி வேற. நீதியே இல்லாம ஆண்டவர் ஏசாயால சொல்லுவார், நீ போய் வீட்டுல போய் தேடி பார்த்து வாசிங்க. அல்லேலூயா. அது வேற. அந்த சல்சல் வேற, இந்த சல்சல் வேற. அந்த சல்சல் எதனா தேவ சமூகத்தில் அவன் விழுந்துடக்கூடாது என்பதற்காக தேவன் நீதியாய் செய்து வைத்தது. அது தேவ கற்பனையின்படியே நடக்கிறது. இது கூட உலகைய அழக காட்ட சொல்லிச்சு, நான் நடந்தா ஊருக்கே தரணும். அல்லேலூயா. அது வேற, இது வேற. அதே இது என்ன பண்ணிக்கூடாது? நீங்க ஒண்ணு நினைச்சுட்டு நாங்க கூடதான் காலில் மணி போட்டு நடக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப கொச்சையா இந்த இடத்துல பேசியிருப்பாரு. ஆனா அது நம்மளுக்கு இன்னும் கௌரவம் இருக்கு. அது என்னது? கௌரவம். ஒரே கால்ல அடிமைக்கு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? எகிப்துல அடிமைக்கு காலில் என்ன பண்ணுவாங்க? ரிங்கு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னு சொல்லுங்க? அவன் நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவன் யாரு? அடிமை. ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறவனா என்ன பண்ணுவான்? அவன் பொன்னினாலே செய்யப்பட்ட காரியத்தை தனக்கு உடுத்திக் கொள்கிறான். அவன் எப்பயே சொல்லுவான், அடிமையான ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே,
தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொண்டோ தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொண்டோ. அல்லேலூயா. இந்த சத்தம் ஆலயத்துக்குள்ள கடந்து செல்லும் போது ஆசாரியத்துவத்துக்கு உரியவன் கடந்து செல்கின்றான் என்பதை காண்பித்துக் கொடுக்கும். அந்த பழங்கள் அவன் கனிகளோடு கூட அவன் வாழ்க்கை தொடங்கப்பட்டது என்பதை காண்பித்துக் கொடுக்கும். அப்ப நம்ம இங்க நிற்கிறவங்க ஏதோ சர்வசாதாரணமாக தயவு செஞ்சு நன்றாதீங்க. தகுதி உள்ள வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் அல்லேலூயா நிற்கும் போது இப்படிதான் நிக்கணும். தகுதியுள்ள வஸ்திரத்தோடு கூட என்ன பாருங்களா, என் இடத்துல இதுதான் பிரதர் பெஸ்டா இருக்குது. ஓகே ரைட், நல்லா அயன் பண்ணி நீட்டா போடுது. உன்னை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, நீங்க எதை பார்க்க கூடாது, பலிபீடம் நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னா அப்போ நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ளாடையை கொடுத்தாரு, அதுக்கு மேல இடைக்கச்சையை கொடுத்தாரு. அது ஆவிக்குரிய பார்வையில பார்க்கும்போது தேவனுடைய சாயலை எங்க பிறப்பிக்கும். அது ஆவிக்குரிய வரத்தையே காட்டும், ஆவிக்குரிய கனிகள் உள்ளவனா என்பதை காட்டும். அல்லேலூயா. எத்தனை கனிகள் உண்டு, வரங்கள் எத்தனை உண்டு, அதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. சரி, இந்த அன்பு, சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, இதெல்லாம் என்னது, ஆவியின் கனி. அல்லேலூயா. வரங்கள் தெரியும் இல்லைங்களா? இவ்வளோ நாளா வரத்தை 3 வருஷமா வரத்தை குறிச்சு எத்தனை வந்தேன். வரங்கள் தெரியுமா தெரியாதா சொல்லுங்கப்பா. 12 7 8 சரி, ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம். 7 8 9 கேள்விக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, எல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஆவிக்குரிய கனிகள் எத்தனை, வரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா வருகின்றவர்கள் கேள்வி கேட்கறவங்க தான் இனி வருவாங்க நம்ம கிட்ட. அவங்க நினைச்சுன்னு வராங்க உங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ட்டு. முதல்ல கைப்பிச்சு சொல்லுங்க, நீங்க ஜீரோன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் ஹீரோன்னு நினைச்சுன்னு வராங்க. அல்லேலூயா. நம்ம ஹீரோவா இருக்குன்னா ஆவிக்குரிய கனியோடு வரத்தோடு கூட இருந்தா தான் வருகின்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பள்ளிக்கூடத்துல தான் படிப்பை விட்டோம், இங்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. வேதத்தை படிங்க, தேவனுக்கு பிரியமா இருங்க. உங்க வஸ்திரம் கூட தேவனுக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக உங்கள் வாழ்வை மாற்ற தேவன் இடத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ் இல்லையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சமுதிரம், ஆண்டவரே எனக்கு நல்ல ட்ரெஸ் பலிபீடத்துல போடுறதுக்கு கொடுங்க. ஆண்டவரே எதெல்லாம் ட்ரெஸ் கேட்குறீங்க, மாமா கல்யாணத்துக்கு போனா ட்ரெஸ் வேணும், சித்தப்பா கல்யாணத்துக்கு போனா ட்ரெஸ் வேணும், வீட்டுல கல்யாணம் ஆச்சுன்னா ட்ரெஸ் வேணும், அதுக்கு ட்ரெஸ் இதுக்கு ட்ரெஸ். ஆனா பலிபீடத்துல நிக்கிறதுக்கு எத்தனை பேர் ட்ரெஸ் கேட்டீங்க? பாஸ்டம் எனக்கு எது கத்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எங்க போட்டு வந்துருப்பேன். ஏன்னா என்னை அழகுபடுத்தின இடம் தானே. ஒன்றும் இல்லாத எனக்கு ஆடையை கொடுத்து என்னை அலங்கரித்தது இவர் தானே. அப்ப என் கூட எல்லாம் போக 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 மாற்றத்தை கொண்டு வரணும். அது மற்றவங்களை தேவனுக்குள்ள உன்னை வச்சு வலிக்கணும். உன்னை பார்க்கும் போதே சொன்னோம், ஏசப்பா பிள்ளைங்க போறாங்கப்பா, அவங்க பின்னாடியே போனா அவங்கள போல நம்மள மாத்த பண்ணலாம். அல்லேலூயா. அப்படி என்ற ட்ரெஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இனி பலிபீடத்துல ட்ரெஸ் போட்டா எப்படிதான் போடணும், இனி ஒழுங்கினமா யாருன்னா பார்த்தனா சொல்றேன், இப்ப சொல்றேன், இனி ஒழுங்கினமா பலிபீடத்துல ஒர்க் பண்ணவங்க வெளியே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், மாத்திங்க. ஏன்னா எல்லாருமே இங்க பலிபீடத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தரும் பலிபீடத்துல நிக்காதவங்க கிடையாது, எல்லாரும் பலிபீடத்துல நிக்கிறீங்க. நிக்கிறவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை பற்றி கொண்டு நிற்பீர்களாக கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதனால இன்னைக்கு 6 ட்ரெஸ் போறது, இந்த அன்றாயிரம் காட்டுறது, இதெல்லாம் இப்படியே வச்சுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் மாத்திக்கினா நல்லது. பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன பண்ண, தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். ஆண் பிள்ளைகள் ஆனாலும் சரி, பெண் பிள்ளைகள் ஆனாலும் சரி. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நமக்குன்னு தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ற கூடாது, உலகத்துக்கு என்ன வித்து போட்டுற கூடாது, காட்டக்கூடாது. இது பெருமை, இது கௌரவம்,
இதெல்லாம் வேணாம். தேவனுக்குள்ள நீ இருப்பதே பெருமைதான். அல்லேலூயா. தேவனுக்குள்ள நீ இருப்பதே கௌரவம் தான். அல்லேலூயா. அதை காட்டில வேற எந்த ஒரு காரியமும் கிடையாதுன்னா, கண்ணை மூணா அங்க போயிடுவேன். மத்தவங்க எல்லாம் கண்ணை மூணா எங்கதான் போனோம்? அல்லேலூயா. அதனால பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் விசேஷித்தவர்கள் பயத்தோடு கூட உங்கள் காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி கண்களில் மூடி ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்கள் ஆடைகளையும் அலங்கரிக்க விரும்புகின்ற தேவன் நீர் தானே ஆண்டவரே. எங்களிடத்தில் பேசுகின்ற கடிந்து கொள்ளவில்லை, நல்லா பேசுகின்றேன் ஆண்டவரே. ஒரு ஆசாரியன் எத்தனையாய் உடை தரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற நீர் எங்களையும் அழகு பார்க்க விரும்புகின்றதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. நாங்கள் எந்த நேரத்துல தேவ சமூகத்துக்கு வந்தாலும் எங்கள் ஆடைகளை கவனத்தோடு கூட கர்த்தரை தேட வரத்தக்கதாக நீர் உதவி செய்ய போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையாய் மாறட்டாண்டவரை. இனி தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆடைகளை தரித்து வரத்தக்கதாக உதவி செய்யுங்க. தேவன் தாமே எல்லா பிள்ளைகளுக்கும் துணையாயிருங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆடைகளை கவனம்.